ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம டீயோட மேரிட் ஹிஸ் எனிமி சிஸ்டர் தான் அந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் நீங்களோ மெதுவாக அப்போ தான் கண்ணை திறந்து பார்க்க உங்கள் மேலே பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்க தயாங்க தான் தெரியுறான். அவன் பார்த்தது ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டு நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களோ அது நடந்துருச்சு போலே அப்படின்னு குழப்பத்திலே நீங்கள் இருக்கா. அவனும் உங்களை நிமிர்ந்து பார்த்தவன் நீங்கள் எதை நினச்சி பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணுனே உங்களை சீன்ற மாதிரி நடக்காததை நடந்தது மாதிரி பேசி குழப்பி விட்டு போக்க இப்போ அப்படியே நீங்கள் ஃபுல்லாக இவர் எதை சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் நீங்கள் குழம்பி போய் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கும் மனசெல்லாம் பதப்படன்னு இருக்குது. அதுக்கு காரணம் உங்ககிட்ட அவன் கேட்காம அவங்க விருப்பம் இல்லாமல் இப்படி நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ கூட அவங்க மனசோ ஐயோ இவருக்காக விரதம் இருக்க சொல்லியிருக்காங்களே, இப்படி நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தது மட்டும் தெரிஞ்சதுன்னா ஐயோ எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமா அது நடந்துருச்சு, அதனால அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிருமா அப்படின்னு இப்போ கூட அவன் நினச்சதா பயப்படுறீங்க. அவருக்கு ஏதாவது ஆகிட்டா நான் என்ன பண்ணுவேன் கடவுளே, எனக்கு ஏன் எதுவுமே ஞாபகத்திலே இல்லை, இது மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்சா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு கண்ணில் அப்படி டியர்ஸ் முட்டிக்கிட்டு வர உங்களால் முடியல, அழுகையாக வருது, உங்களுக்கோ கஷ்டமாக இருக்குது. இவர் உண்மையாக தான் சொல்லிட்டு போகிறாரா இல்லை எனக்குன்னா பொய் எதுவும் சொல்கிறாரா? இல்லை அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காது. இவர் சும்மா நம்மளை பயன்படுத்துறதுக்காக அப்படி சொல்கிறாரு. அது எப்படி நம்மளை மீறி நடந்திருக்கும், நமக்கு எப்படி இப்படி உணர்வே இல்லாமல் இருக்கும், அதெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு நீங்களே உங்களை சமாதானப்படுத்திட்டு உட்காந்துட்டுருக்கா. இங்கே தேங்க குளிச்சுட்டு அப்படியே வெளியில் வருவேன். ஒரு பாட்டை ஹம் பண்ணிட்டே வருவான். பிள்ளை பெண்ணை மடியில் வைத்தேன் அன்னை விரல்கள் தேய அப்படின்னு சொல்லி பாடிட்டே அவன் பாட்டுக்கா அந்த ரூம்குள்ளே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண உங்களுக்கும் ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுது. எப்போவுமே நம்மளை பதட்டத்துலேயே வச்சுருக்கதே இவரோட வேலையாக போச்சு. இப்படி நம்மளும் குழம்பி அவரையும் குழப்பாமல் பேசாமல் நேரடியாக போய் கேட்டுடலாமா? சே என்ன கன்றாவே இதை போய் இப்படி அவர்கிட்ட என்னை பற்றி என்ன நினைப்பாரு கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நிலைமை? எல்லோரும் ஃபஸ்ட் நைட்டை நினச்சி வெக்கப்படுவாங்க, நான் மட்டும் ஃபஸ்ட் நைட் நடந்துச்சா இல்லைன்னு குழப்பத்தில் கண்ணீர் வடிச்சிட்ருக்கேன். இல்லை இதுக்கு மேலே இப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதும் சரியில்லை, அவர்கிட்ட கேட்குறதும் வேலைக்காகாது, பேசாமல் நம்மளே போய் சுயம்லாம் சொல்லி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இப்போ மெதுவாக பெட்டை விட்டு இறங்கி அப்படியே அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நிற்கிறீங்க. மிரரில் அவங்களே நீங்களே பார்க்குறீங்க. எல்லாம் நம்ம எப்படி நேற்று வச்சுருந்தோமோ அப்படியே தான் இருக்குது, தூங்கினதெல்லாம் களைஞ்சிருக்கு அவ்வளோதான். நெத்தியில் குங்குமம் தூங்கும்போது கூட களைஞ்சிருக்கலாம். அப்படியே லிப்ஸை பார்த்து என்ன காயம், எப்போவுமே கிஸ் பண்ணுறேன்னு கடிச்சு வைக்கிறது வழக்கம் தானே, இது முன்னாடி இருந்த காயம்தான். அப்புறம் அப்படின்னு அப்படியே கழுத்து கீழே பார்க்க இப்போது அந்த இடத்துல 2 பக்கம் அவனோட லிப் மார்க், அதாவது பைட் பண்ண மாதிரி இருக்குது, கிஸ் பண்ணி பைட் பண்ணியிருப்பான் போல். அப்படி பார்த்துட்டீங்க, யாரு கேட்டு வரீங்க இப்படி பண்ணார் அப்படின்னு நீங்கள் அப்படியே கோவமாக கேட்க யாரடி கேட்கணும் அப்படின்னு அவன் பாட்டுக்கு கேஷுவலாக உங்கள் பின்னாடி நிற்க உங்களுக்கு மூச்சு திணற மாதிரி இருக்குது. இவர் அவ்வளவு சத்தமாவா கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அதே நேரம் உங்களுக்கு கோபம் வருது, என்ன இருந்தாலும் கேட்காம இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக நீங்கள் சொல்ல, ஹே தோப்பாடுறா பரவாயில்லையா, உனக்கு கோவம்லாம் பட தெரியுமா? நீங்களும் நான் இன்னும் மறைச்சி பார்த்துட்டுருக்கேன் என்ன கோவம் வருதாக்கும் மேடம்க்கு? அதே பெரி நான் கிஸ் பண்ண போதெல்லாம் பேசாமல் அப்படியே ஷை ஆகிட்டு சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுத்துட்டு இப்போ மட்டும் கோவப்படுறவ அப்போவே கோவப்பட வேண்டியதானே அப்படிங்கிறான். எதை சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்தோன்னா நானா அப்படிலாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் அவனை நிமிந்தே பார்க்காம அப்படியே குனிஞ்சிட்டே நிற்கிறீங்க. உங்களுக்கும் முடியல, நம்பவும் இல்லை. இல்லை இவர் வேணும்னே பொய் சொல்கிறாரு, நான் ஒன்றும் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன், நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்க. ஏய் என்னை பார்த்தா பொய் சொல்கிற மாதிரியா இருக்கு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்ககிட்ட பொய் சொல்லணும்னு எந்த அவசியம் இல்லை. சரி போய் சீக்கிரமாக கிளம்பு. கிளம்பணுமா? எங்கே? ஏன் மேடம் எங்கன்னு சொன்னால் தான் கிளம்பி வரீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சோஃபாவில் உட்காந்துக்க. நீங்களோ கல்யாண நாள்லேருந்து அதிசயமாக அவனே வா போகலான்னு எங்கேயோ கூப்பிட்றான். ஆனால் பாரு இவன் கூட சந்தோஷமாக போகிறதுக்கு நமக்கு தான் மனசு வர மாட்டேங்குது, படுப்பாவே இப்போ எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியலங்கிற மாதிரியே யோசனையில் நீங்கள் நிற்க. ஹலோ கிளம்புற ஐடியா இல்லையா அப்படிங்கிறான். ஏதோ போகிறேன், அதை கூட இப்படி தான் சொல்லணுமா அப்படின்ட்டு நீங்கள் ட்ரெஸ் எடுத்து டக்குன்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓட போகிறீங்க. ஒரு நிமிஷம் இல்லை அப்படிங்கிறான்.
இப்போ என்னடா பிரச்சனை அடி நீங்கள் அப்படின்னு ஸ்லோ மோஷனில் திரும்பி அவனை பார்க்க, அது நைட்டு எதுக்கடி அங்கே படுத்திருந்த அப்படிங்கிறான். எங்கே படுத்தேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே திருத்தன்னு முழிச்சிட்டு கேட்க, அது அப்படின்ட்டு அவன் டக்குன்னு அதாண்டி என் மேலே படுத்திருந்தல அதான் அப்படின்னு ஒரு மார்க்கமாக உங்களை பார்த்து சொல்ல, எதை நான் உங்கள் மேலே படுத்திருந்தேனா? ஐயா அதனால் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். அடேக்கப்பா, இப்போ நான் தான் போய் சொல்கிறேனாடி, நைட்டெல்லாம் நீ என் மேலே தான் படுத்திருந்த, நான் தான் ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு விடிஞ்சதும் உன் மேலே நான் படுத்திருந்தேன் அப்படிங்கிறான். உங்களுக்கும் அடைச்சி இந்த மனுஷன் என்ன கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கண்டதே பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. முன்னாடி நான் கேட்டுகிட்டே இருக்கேன், பதிலே காணோம். ஐயோ இப்படி பிட்டு படம் ஓட்டி என்ன சாவடிக்கிறானே அப்படின்ட்டு நீங்கள் குனிஞ்ச தலை நிமிராம நிற்க, சரி இவ ஒருத்தி வைக்கப்பட்டு பதிலே சொல்ல மாட்டேன் ஆடிட்டாவனோ. அது நைட்டு நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடத்துல படுத்திருந்தல்ல, அங்கே நீ படுத்திருக்க தெரியாமல் நான் பாட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன், நீ எதுவும் பார்க்கல தானே அப்படின்னு சொல்லி அவன் டக்குன்னு கேட்க, அப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்கள் என்ன கேட்டாங்கிற மாதிரி ஷாக் ஆகி அவனை பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் கூட விவஸ்தே இல்லாத மனுஷன், அது நான்லாம் எதுவும் பார்க்கல அப்படிங்கிறீங்க. ஓ கண்டிப்பாக எதையும் பார்க்கலல்ல, இவனும் போய் சொல்லி அப்படிங்கிறான். ஆட்டான் கொய்யால யாரடா நீ, எதை எப்படி கேட்குறான் பாரு. அவனுக்கோ சந்தேகமாக அவங்கள அப்படியே பார்த்துட்டே, நிஜமாக தான் சொல்கிறியா, நீ எதையும் பார்க்கலல்ல அப்படின்னு கேட்குறான். சந்தேகப்படுற ஆளை பாரு, பண்ணுறதெல்லாம் இவர் பண்ணிவிட்டு என்னை வந்து கேள்வி கேட்க வந்துட்டார். இங்கே பாருங்க, அப்படிலாம் பார்க்காதீங்க, நான் ஒன்றும் உங்களை எதையும் பார்க்கல, நான் ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறீங்க. ஏய் என்ன உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா பார்த்துமே உடனே வாய் ஓவராயிருமே, என்ன நானா ஒன்று மேலே ஆசைப்பட்டு வந்து எதுவும் பண்ணலை புரிஞ்சதா, உனக்கு நேற்று உடம்பு சரியில்லை, டாக்டர் தான் கூட அப்படி இருக்க சொன்னாங்க, அதனால் மட்டும்தான் ஒரு ஹெல்ப்பாக தான் பண்ணேன், அதுக்கு ஆக்சுவலி நீ தேங்க்ஸ் தான் சொல்லணும், அதை விட்டுட்டு என்னமோ நான் தான் அவனை வந்து விரும்பி பிடிச்சி இழுத்து வச்சு எல்லாம் பண்ண மாதிரி சீனை போட்டுட்ருக்க அப்படிங்க. அவங்களுக்கு அவ்வளோதான், அதுக்கு மேலே அங்கே நிற்கவே முடியல, எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிடுவான் அப்படின்ட்டு அப்படியே நிற்க முடியாமல் குடுக்குன்னு ஓடி ரெஸ்ட் ரூம்குள்ளே பூந்துக்கிறீங்க. அழுக்கையாக வருது, ஏற்கனவே இருக்க பிரச்சனை இவன் வேறு அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஒரு வழியாக குளிச்சு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவனை பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு நீங்கள் கடைன்னு வந்து அப்படியே வெளியில் போக வரீங்க. கதவை திறக்க கை வைக்க கரெக்டாக அது வரைக்கும் என்ன தான் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி உங்களே பார்த்துட்டு இருந்தவன் நீங்கள் கரெக்டாக வெளியில் போகிறதுக்கு முன்னாடி, ஹலோ மேடம் எங்கே அவ்வளோ வேகமாக போகிறீங்க அப்படின்னு நக்கலாக கேட்குறான். நீங்களோ அது ஆஃபீஸ்க்கு அப்படிங்கிறீங்க. இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அப்புறம் நைட்டுக்கெல்லாம் தூங்காமல் உடம்பு சரியில்லை அப்படின்னு என்னையும் தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணிட்டியா அப்படின்னு அப்படியே உங்களுக்கு கண்ணில் அப்படியே டியர்ஸ் வருது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவன் பேசுகிறதெல்லாம். அவனும் அப்படியே பேசிகிட்டே கிட்டே இருந்தது, நீ எங்கேயும் போக தேவையில்லை, எங்கே போகிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ, அப்புறம் இங்கே வேணாலும் போ அப்படின்னு அப்படியே நடந்து வந்து உங்கள் கிட்டே நிற்க, நீங்கள் அவன் வந்ததில் அப்படியே பயந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி போகிறீங்க. அவனை டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே வெளியில் வரான். நீங்களோ டேக் மாட்டின நாய்க்குட்டி மாதிரி அவன் பின்னாடி இழுத்த இழுப்புக்கு அப்படியே போக, அவனோ லிஃப்ட்டில் வந்து நின்னவன் அப்படியே கடை லிஃப்ட்டை விட்டு இறங்கி உங்களை கொண்டு வந்து காருக்குள்ளே ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் வந்து அவனே டோர் ஓப்பன் பண்ணி வந்து ஏறிட்டு அப்படியே உங்களே பார்க்குறான். காரை ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆகிற வரைக்கும் கூட நீங்கள் அவன் பக்கம் திரும்பவே இல்லை, எதையோ பறி கொடுத்த மாதிரி அப்படியே ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்துட்டே இருக்கீங்க தவிர அவன் பக்கம் திரும்பலை. கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்த தயாங்கோ அப்பப்போ திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே உம்முன்னு இருக்கிறத அவனுக்கு இரிட்டேட் ஆகுது. என்ன நினச்சானோ டக்குன்னு உங்கள் பக்கம் திரும்பி, ஏய் அப்படிங்க நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே அது இருந்து என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க, என்ன மயிர்கிட்ட இப்போ மூஞ்சி அப்படி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கடுப்பில் கத்துறான். நீங்களோ அப்படியே அவனை பார்த்துட்டு, என்னால் பொய்யாலாம் நடிக்க முடியாது, என் மனசு எப்படி இருக்கோ அதை தான் என் மூஞ்சு பிரதிபலிக்கும், மனசுக்கே இங்கே சந்தோஷத்துக்கு வழி இல்லை, அப்புறம் எப்படி மூஞ்சு சந்தோஷமாக இருக்கும், அதான் மனசில் இருக்கிறது வெளியே தெரியுது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே திரும்பி உட்காந்துக்கா. இங்கே தயாங்கும் செம்ம கடுப்பாகுது, இருந்தாலும் சமாளிச்சுட்டு ஆமாம் பெரிய இவ அப்படின்னு முகத்தை சொல்லிச்சிக்கிறான். அப்புறம் அவனே பேசாமல் அவன் அண்ணன் கூப்பிட்டப்பவே போயிருக்கலான்னு தோணுதோ அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்க, சடனாக திரும்பி அவனை அப்படியே பார்க்குறீங்க. என்னடி அப்படி பார்க்குற, கரெக்டாக கேட்டனா அப்படிங்கிறான். நீங்கள் அவனையும் குறுன்னு பார்க்க, என்னடி பதில் இல்லையா, பதில் சொல்ல தெரியலையா அப்படின்னு கேட்குறான். ஏன் பதில் இல்லாமல், பதிலெல்லாம் இருக்கே அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலி ஏன் இப்படி ஒயனா வச்சுருக்கீங்க, ஏன் பேச மாட்டேங்கிறா, கேட்டுகிட்டே இருந்தீங்களா, இனி பேசுவா கேளுங்க நல்லாவே. ஏன் கிட்ட பதில் இல்லாமல், அதெல்லாம் நிறையவே இருக்குது. நீங்களும் 2 தங்கச்சிங்களுக்கு அண்ணன்,
உங்களுக்கும் தங்கச்சிங்கெல்லாம் இருக்காங்க. அப்போது அவங்க லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாவது நடந்தால் ஒரு அண்ணனா நீங்கள் எப்படி பேசியிருப்பீங்களோ அதே தான் என்னோடய அண்ணனும் பேசினான். அப்படி என் அண்ணன் பேசினான் அப்படிங்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். அப்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ கேவலமாக லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு யோசித்து உங்களை பற்றி நினைக்கிறத விட்டுட்டு என்ன ஏன் போகலைன்னு கேள்வி கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் கேட்ட கேள்வியில் அவனே ஒரு நிமிஷம் ஆடி போயிடான். அதில் அவன் ஹாஸ்பிட்டல் வந்தது கூட தெரியாமல் அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்க. நீங்கள் டக்குன்னு காரை விட்டு இறங்குறீங்க. அப்போ தான் அவன் ஓ அப்படின்ட்டு இப்போ அவனும் இறங்க, நீங்கள் இறங்கி பேசாமல் தான் நின்றுட்டுருக்கீங்க. அவன் இப்போ முன்னாடி நடக்க, அவன் பின்னாடி அப்படியே நீங்கள் பொறுமையாக நடந்து வரீங்க. அவனும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள டாக்டரை பக்கத்துக்கு உள்ளே போடுறான். அவன் பின்னாடியும் நீங்களும் உள்ளே போகுது. எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசனையோடு உள்ள வர அவங்களோ உங்களை பார்த்ததும் ஹே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஹக் பண்ணிக்க. அவங்களுக்கும் ஓ இல்லையா டாக்டர் அப்படின்னு பார்க்குறீங்க. வாடா நல்லவனே அப்படின்னு தயாங்க பார்த்துட்டு இவ்வளோ காலையில் வந்துட்டு நீ இருந்த அவசரத்தில் நைட்டே வந்துடுவேன்னு நினச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி அவனை கலாய்க்க அவனும் குட் மார்னிங் அப்படிங்கிறான். மார்னிங் மார்னிங் அப்படின்ட்டு அவங்க சிரிச்சுட்டே உங்களே பார்க்க. அப்போ அவனும் சீக்கிரமாக வந்தால் தானே சீக்கிரம் போக முடியும், எனக்குன்னா வேறு வேலை இல்லையா என்ன, இதுதான் வேலையா என்ன, சீக்கிரமாக பார்த்துட்டு அமுச்சு விடு அப்படிங்கிற மாதிரி அவன் சிடிச்சுன்னு சொல்ல ஒன்றை மாற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டு ஓகேடா இப்போ தானே வந்த பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பக்கம் திரும்ப நீங்கள் எனக்கு அப்படின்னு எதுவும் சொல்ல வரீங்க. அதுக்குள்ளே அவங்க உனக்கு ஃபீவர் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. ஓகே நீங்கள் கிட்டவா அப்படின்னு அவங்க ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெர்மாமீட்டர்லாம் செக் பண்ணுறாங்க. ஃபீவர் இப்போ இல்லை குறைஞ்சிருக்கு, பட் நைட்டு ஷிவரிங் இருந்துச்சுல, ஸோ அதுக்கு ஒரு இன்ஜெக்ட் பண்ணிடுறேன், டேப்லெட் எழுதித்தரேன், ஒரு 1 day போதும் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படிங்கிறீங்க. இன்ஜெக்ஷன் போடணுன்னு எதுவுமே தயாம் சரி கேரி ஆன் அப்படின்ட்டு வெளியில் இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே இடுப்பை காமிக்க அப்போ அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை தொடச்சி விட்டுட்டு ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஏன் டாக்டர் நீங்கள் வேறு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படின்னு மடையாட்டுறீங்க, வேறு வழி இல்லையே. அதனால் அவங்களும் நான் தயாங்கோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்மா, அவனை நான் இப்படி பார்த்ததே இல்லை எப்படி அப்படின்னு நீங்கள் பார்க்க அவங்களோ எப்போ பார்த்தாலும் கடப்பாரி முழுங்கின மாதிரியே மூஞ்ச வச்சுட்டு திரியிறான்ல, பட் அவனுக்குள்ள ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அவன் நேற்று பண்ணதை வச்சு தான் தெரியும். அவன் எவ்வளோ பயந்துடா தெரியுமா, உனக்கு ஒன்றுன்னு சார் அவ்வளோ துடிச்சு போயிட்டாரு. எத்தனை வாட்டி வீடியோ கால் பண்ணி என்னாச்சு எப்படி சரியாகும் அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருந்தான். இப்போல்லாம் அவன் இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஐ திங்க் உன் மேலே அவ்வளோ லவ் போல. நீங்கள் தான் மெச்சுக்கணும், ஆனால் இவங்க சொல்கிறது நம்புகிற மாதிரியே இல்லையே அடிக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அவன் கோவக்காரன் தான், பட் ரொம்ப நல்லவன், நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ அப்படின்னு மறுபடியும் அவங்க சொல்ல ஏமா நீ வேறு அந்த ரணத்தை பெருசாக்கிற அடிட்டு தேங்க்ஸ் சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு வேறு வழி இல்லையே சும்மா சமாளித்து வைப்போன்னு சிரிச்சிட்டு, ஆனாலும் அவங்க சொன்னது மனசுக்குள்ளே உளர்த்திக்கிட்டே இருக்கு. அப்படியே வெளியில் வரீங்க. உங்கள் மனசோ எது அவன் பயந்தானோ, நமக்காக துடிச்சானோ, நம்மளை லவ் பண்ணுறானோ, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷனாலும் இன்னொரு மனுஷன் மானம் கெட்டு போய் அவன் இதெல்லாம் நமக்கு செஞ்சானா அப்படின்னு நம்ம மானம் கெட்ட மனசே ஏற்கனவே அவன் பின்னாடி தான் நாக்க தொக்கு போட்டு திரியிற, இப்போ இதெல்லாம் செஞ்சால் அப்படியே அவன் காலேஜில் ஸ்ட்ராங்காமல் விழுந்துருமே. இல்லை அவனை விரும்புகிற என்னோட இன்னொரு மனசை கூட நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் இதுக்கும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு குழப்ப நிலையில் அப்படியே டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் வர கரெக்டாக அப்போ தயங்க எழுந்து அப்படியே உங்களை பார்த்துட்டு முன்னாடி நடக்க, இப்போ அவன் பின்னாடி நீங்களும் இல்லை இதெல்லாம் போட்டு நம்ம குழப்பிக்கிட்டு இவனை லவ் பண்ணுறோன்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இருந்தோம், அவன் அப்படியே நமக்கு சம்மதி கட்டிட்டு போயிடுவான், வேணாம் இவனை நினைக்கவே கூடாது அப்படின்னு நீங்களே உங்களுக்கு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு வரீங்க. ஒரு வழியாக வீடு வர அப்படியே தயாங்க அது வரைக்கும் அமைதியாக தான் இருப்பான். வந்தவரும் காரை ஸ்டாப் பண்ணிட்டு அவங்ககிட்ட பேசக்கூட இல்லை, கடை நான் பாட்டுக்குள்ளே போக வீட்டுக்கு ஒன்றும் குறைச்சல் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் பின்னாடி மெதுவாக வர கரெக்டாக அப்போ தாரா வரா வந்து என்னாச்சு இவ்வளோ காலையில் எங்கே போயிட்டு வரீங்க அப்படிங்கிறா. ஒன்றும் இல்லடி ஹாஸ்பிட்டல் வரைக்கும். ஹாஸ்பிட்டலா அப்படின்ட்டு அப்படியே சிரிக்க வர நீங்கள் இந்த வேணா வேறு தானாக ஏதாவது க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடு பார்த்துட்டு இப்போ எதுக்கு நீ சிரிக்க வர, இல்லடி ஹாஸ்பிட்டலுங்கிற அது நீ நினைக்கிற மாதிரி ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, அது எனக்கு ஃபீவர். ஓ சாரிடி ஃபீவரா, நான் கூட வேறு ஏதோ நல்ல வேலை அப்படிக்கு இப்படி போயாட்டி உளறி வைக்காம இருந்தே நானே குழப்பத்தில் தெரியுறேன் இதில் இப்போ வேறு அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை சரி நான் மேலே போகிறேன் அப்படின்னு நகர போகிறீங்க. சரிடி நீ மேலே போய் ரெஸ்ட் எடு, நான் உனக்கு ஃபுட்டு கொண்டு வரேன், சாப்பிட்டு டேப்லெட் போட்டுக்கோ. இல்லைடி வேணாம் நானே கீழே வந்து சாப்பிட்டுக்கிறேன். இல்லை நான் கொண்டுட்டு வரேன், நீ எதுக்கு அலையிற, ரெஸ்ட் எடு. இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் கீழே வந்தே சாப்பிட்டுக்கிறேன்டி.
ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் முன்னாடி ஒரு மாதிரி க்யூட்டாக கெஞ்ச அவ்வளோ நீ செம்ம க்யூட்டு தெரியுமா, அதுதான் என் அண்ணன் வந்துட்டு விழுந்துட்டான் அப்படின்னு சொல்ல இது அவன் காதில் விழுகிற மாதிரி சொல்லிடாத அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் சரி நான் மேலே போகிறேன், சரிடி போ நான் இங்கே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு அவள் போயிடா. அப்போ நீங்கள் மேலே அப்படியே மேலே வந்து கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ண அப்போ தான் தயாங்கோ ஆஃபீஸ் போகிறதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே திரும்புகிறான். நீங்கள் அவனை ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு இந்த மானங்கிட்ட மனசு வேறு அவனை சைட் அடிக்கிறது விட மாட்டேங்குது சும்மா இரு அப்படின்னு உங்கள் மனசு நீங்களே திட்டிக்கிட்டே அப்படியே குனிச்சத்தலை நிமிராமல் நகர அவனோ டக்குன்னு உங்களை இழுத்து அப்படியே கிட்ட நிறுத்த நிமிஷம் நீங்கள் பயந்து போய் அவனை பேன்னு பார்க்க அவனோ உங்களை அப்படியே ஒத்து பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நீங்கள் டக்குன்னு கீழே குனிய ஏய் என்னை பாரு அப்படின்னு உங்களை அப்படியே கண்ணத்தை பிடிச்சி நிமித்தி உங்களை பார்க்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே அவனையும் பார்க்க இங்கே பாரு, எனக்கு என்னோடய எதிரியாக இருந்தாலும் உங்களை நேர்மையாக தான் மோதணும்னு பார்ப்பேன், இப்படி வேறு எந்த வழியிலையும் பண்ண மாட்டேன், புரியாமல் அவனையும் பார்க்குறீங்க என்ன புரியலையா? நான் தயாங்கடி கிம் தயாங் என்ன நினச்சிட்ருக்க, கேவலமாக விஷயத்தெல்லாம் பண்ணுவேன்னு நினச்சியா என்ன? உனக்கு தெரியாமல் உன்னை நான் தொடுற அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமான கிடையாது, நான் உன்னோட புருஷன், ஐம் நாட் அ ரேபிஸ்ட் ஓகே? அந்த மாதிரி என்னை பார்த்துட்டு தலை குனிச்சிட்டு நிற்கிறதுக்கு எந்த அவசியம் இல்லை, பிகாஸ் நமக்குள்ளே நேற்று எதுவும் நடக்கலை, நீ பயப்படுற அளவுக்கு, புரிஞ்சதா? சும்மா என்னை பார்த்துட்டு இப்படி தலையை குனிஞ்சிட்டு அப்படி போகிறதுக்கு பேசாமல் சட்டையை பிடிச்சி அப்படி நடந்துச்சாடான்னு கேட்டுக்கலாம், அதுக்கான எல்லா ரைட்ஸும் உனக்கு இருக்குது. ஆமாம் பொல்லாத ரைட்ஸு இதுக்கு மட்டும் தான் இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பார், உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு பிடிச்சிருந்தா உன்னை நான் மொத்தமாக எடுத்துப்பேன், அதை பற்றிலாம் ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். பட் உனக்கு பிடிக்காத பட்சத்தில் உன்னை நெருங்கி வரமாட்டேன்னா நான் சொல்லலை, ஆனாலும் எதுவாக இருந்தாலும் என் சுயநனவோடு நீ இருக்கும்போது மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் செய்வேன், உனக்கே தெரியாமல் உன்னை எடுத்துக்கிற அளவுக்கு கேவலமானவல்ல, ஸோ ஒத்தியை நினச்சிட்டு இருக்காத அப்படின்ட்டு உங்களை விட்டு நகர்ந்து போனவன் டக்குன்னு அப்படியே திரும்ப நீங்கள் அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் ஜோக்காயவனே பார்க்க கிட்ட வந்து உங்கள் காது கிட்ட, பட் அதுக்காக இப்படியும் உன்னை விட்டு வைப்பேன் நான் நினைக்காத, உனக்கு நான் கொடுத்த டைம் இன்னும் கொஞ்சம் நாள் முடிஞ்சிடும், ஞாபகம் இருக்குல்ல? ஸோ அதுக்கு ரெடியாரு, உடம்பை ரெஸ்ட் எடுத்து நல்லா தேற்றி வச்சுக்கோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போக நீங்கள் அவ்வளோதான் கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி நின்றுட்டு இருந்துட்டு ஆத்தே புயல் அடிச்சு வச்ச மாதிரி இருக்குது, இவர் சொல்கிறதெல்லாம் நினச்சோன்னா அப்போ எதுவும் நடக்கலையா, பாடியோ என்னென்னமோ நினச்சி பயந்துட்டோம் அப்படின்னு இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. அந்த ஹாப்பினஸோட அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நீங்களும் கீழே கடன்னு வரீங்க. அங்கே தாரா அவங்களுக்காக சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு வாடி சாப்பிடு அப்படின்னு சொல்லி வைக்க, இல்லை நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவளை உட்கார வச்சுட்டு அப்படியே சாப்பாடு பண்ணுறேன். அது சரி உடம்பு சொல்லாது உனக்கு நான் எடுத்து வச்சா நீ எனக்கு கொடுக்குறியா, பரவாயில்லடி இப்போ நான் நல்லா தானே இருக்கேன், அடேங்கப்பா என்ன மூஞ்சில் 1000 words பவுல் பெரியுது எனிதிங் அப்படின்னு அவள் பார்க்க, நீ வேற ஏமா சும்மா இரு தெரிச்சிட்டுக்க. அப்போ கரெக்டாக ஜிமினும் சாப்பிட வரான். ஜிமினை பார்த்தோன்னா தாரா மூஞ்சி அப்படியே மாற அப்படின்னு சொல்லி திரும்பிடும், எம்மாடியோ காலையிலே குல்ஃபி செம்ம ஹட்டாக இருக்கா போலையே அப்படின்ட்டு அப்படியே பக்கத்தில் வேணுக்குன்னே ஜிமின் வந்து இடிச்சிட்டு உட்கார. அங்கே தான் அவ்வளோ இடம் இருக்குல்ல, விட்டா என் மடியில் உட்காந்துருக்க போல அப்படின்னு தாரா மாதிரிக்கா, ஏண்டி அங்கே இருந்தால் அங்கேயும் உட்காரு அப்படிங்கிற ஜிமின். அண்ணனை கூப்பிடணுமா, அடியாத்தி நம்ம ரொமான்ஸ் பண்ணும்போது எதுக்குடியே உங்கள் நொண்ணனை குரங்கு மாதிரி உள்ளே கொண்டு வர பார்க்குறேன் அப்படிங்க. எதே எங்கள் அண்ணன் குரங்கா, சாதாரண குரங்கு இல்லை குறிலா குரங்கு, இரு எங்கள் அண்ணன் கிட்ட சொல்கிற அடி சும்மா ரெடி சூனியம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஜிமின் காலையிலே வம்பிழுக்கிறாளே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. இப்போ நீங்கள் ஜிமினுக்கும் சாப்பாடு அண்ணா சாப்பிடுங்க அப்படின்னு வைக்க, எனக்கு போதுமா தோ என்னோடய பாதியும் சேர்த்து இவளுக்கு வை அப்படின்னு சொல்லிட்டு தாரா தட்டை பிடிச்சி இழுத்து வைக்க, தாராவோ ஜிமினை மறைச்சிட்டு எனக்கு இருக்கிறதே போதும் மீதியா அவனை தலையிலே கொட்டு அப்படிங்க. ஏண்டி குல்ஃபி காலையிலே இவ்வளோ காரமாக இருக்க, சாப்பாடு தானே கொடுத்தேன் அது வேணாம் உனக்கு, எனக்கு ஒன்றும் தேவையில்லை உங்கள் சாப்பாடு அப்படின்னு திருப்பிட்டு உட்கார. அது சரி அண்ணன் தங்கச்சிக்கெல்லாம் சிரிப்புன்னு ஒன்று தெரிஞ்சால் தானே ஆச்சரியம், குடும்பமாக இது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அப்படியே புலம்பிட்டு இருக்க. உங்களுக்கு சிரிப்பு வந்தது பிகாஸ் நீங்களும் இதே குடும்பம் தானே நான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் வாய்ஸு. அவனோ என் தங்கச்சி நீ வேறு நம்மெல்லாம் பாவப்பட்ட ஜென்மம் இதுங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்ல வந்தே மறந்துட்டேன். அது ஹீரா நீ இன்னைக்கு ஆஃபீஸ் போகணும். என்னண்ணா ஏன் என்னாச்சு? அது தெரிலம்மா தயாங்க தான் சொல்ல சொன்னான், நீ இன்னைக்கு ஆஃபீஸ் போவேனாம்மா லீவ் போட்டுக்கோ. சரிண்ணா. அண்ணா அது ஒன்று மறந்துட்டேன், இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி டீனா கால் பண்ணா, இன்றைக்கி ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, ஸோ நான் அவங்கள பார்க்கணும், நான் போகலன்னா எதுவும் ப்ராப்ளம் வந்துடாதே, அது அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரில, அதனால் கூட அவர் சொல்லியிருக்கலாம் அதான் அப்படின்னு நீங்கள் யோசிக்க.
ஓ சாரிம்மா, அதை அவன் சொல்ல சொன்னான், நான் தான் மறந்துட்டேன். ஆக்சுவலி தயாங்க எனக்கு அந்த கம்பெனிக்கு தான் போகிறானா. ஸோ அவனே அதெல்லாம் மேனேஜ் பண்ணிப்பான். நீ ஃப்ரீயாக விடு. நான் அவன் தானே ரெஸ்ட் எடுக்க சொன்னான், நீ ரெஸ்ட் எடு. ஆ சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பார்க்குறீங்க தாராவோ ஜிமினை அப்படியே முறைச்சிட்டு உட்கார. ஜிமினை சும்மா இருக்காமல் அவளை சீண்ட 2 பேரும் அங்கே அப்படி வந்து ஜாலியாக பண்ணிகிட்ருக்க. நீங்கள் அதை பார்த்துட்டு எப்படிலாம் ஜாலியாக இருக்காங்க, நம்மளால தான் இப்படிலாம் இருக்க முடியல, சரி அவங்களாம் சந்தோஷமாக இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அங்கே உள்ள மற்ற ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வச்சுருக்க. இப்போ அவங்க அத்தை வந்து அப்படியே நீங்கள் அப்படியே அத்தம்மா அப்படின்னு பார்க்குறீங்க. இன்றைக்கி நீ வேலைக்கு போகலையாம்மா? இல்லை அத்தம்மா போகல, லீவு. ஓ சரி, அப்போனா என் கூட நீ கோவிலுக்கு வரியாடா? கோவிலுக்கா? சரி அத்தை. சரி ஒரு நிமிஷம் இருமா. அப்படியே நீங்கள் நின்றுட்டுருக்கா. அவங்க போய் அவங்க ரூம்லேருந்து ஒரு சாரீ எடுத்துகிட்டு வராங்க. அது அப்படியே பாக்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ புதுசு எடுத்துகிட்டு வந்து அவங்க கையில் கொடுத்து, இன்றைக்கி இதை நீ கட்டிட்டு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. சாரி. சரி அத்தை அப்படிங்கிறீங்க. சரிம்மா நீ போயிட்டு ரெடி ஆகிட்டு வா, 2 பேரும் சேர்ந்து கோயில் போகலாம். சரி அத்தை. அவங்க சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு மண்டையாட்டிட்டு மேலே போய் அவங்க கொடுத்த சாரியை நீட்டாக கட்டிட்டு வரீங்க. அப்பா மகாலட்சுமி மாதிரி இருக்கடா, என் கண்ணே பற்றும் போல இருக்குது. உன்னை என் பையன் தொடாமல் இருக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு அவங்களே மனசுக்கு வச்சுட்டு, இருமா கோயிலுக்கு போகிறோம், தலையில் பூவை கம்ம போகக்கூடாது அப்படின்னு ஃப்ரிட்ஜ்லேருந்து பூலாம் எடுத்து உங்கள் தலையில் அப்படியே வச்சு விட்றாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. அதோட வாமா போகலாம் அப்படின்னு இப்போ 2 பேர் கிளம்பி அப்படியே கோயிலுக்கு வந்திருக்கீங்க. கோவிலில் நிற்கிறவங்களாம் உங்களே தான் பார்க்குறாங்க. கத்தைக்கோ அவ்வளோ இதாக இருக்குது. என் மருமக அவ்வளோ அழகு, எப்படி எல்லோரும் பார்க்குறாளுங்க, வீட்டில் போய் சுற்றி போடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே உள்ளே வந்து அவங்களோ அர்ச்சனை கொடைய ஐயர்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் பேர்லேயும் தேங்க் பேர்லேயும் சேர்த்து அர்ச்சனை பண்ணுறாங்க. அதை முடிச்சுட்டு அந்த அர்ச்சனை கொடைய உங்கள்கிட்ட கொடுத்து, நீ இங்கே கொஞ்சம் நேரம் உட்காருமா, நீங்கள் எங்கே போகிறீங்க இந்த வெயிலில் அப்படிங்கிறீங்க. அது இல்லைம்மா, அங்கே பிரதட்சணை பண்ணணும். அத்தான் இதை அங்கே பிரதட்சணமா அப்படின்னு நீங்கள் அவங்க கைப்பிடிச்சி, அத்தை புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா, நைட்டு தான் பிபி சுகர்லாம் ஏறி போய் கிடக்கு அப்படின்னு மாமா அவங்கள அப்படி சத்தம் போட்டுட்டு இருந்தார். இப்போ மறுபடியும் போய் இந்த வேகாத வெயிலில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு மறுபடியும் உங்கள் உடம்புக்கு எதாவது ஆனால் என்னத்தை பண்ணுறது? இல்லைம்மா, இதை நான் பண்ணியே தீரணும், என் பையனுக்காக இதை நான் வருஷம் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன அத்தை சொல்கிறீங்க, உங்கள் பையனுக்காகவா? ஆமாம்மா, அவனுக்கு ஜாதகத்தில் பெரிய கண்டம் இருக்குது, தோஷம் இருக்குது, அதெல்லாம் சாதாரணமானது கிடையாதும்மா, அதுக்கு இந்த மாதிரி பரிகாரம்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தாம்மா இதை நான் எப்போவுமே பண்ணிகிட்ருக்கேன், நான் இதை பண்ணிக்குவேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை அப்படின்னு நீங்கள் மறுபடியும் அவங்க கைப்பிடிக்க சொன்னால் கேளுடா, தடுக்கக்கூடாது, நல்ல கரியத்தை, இது அவனுக்காக நான் பண்ணுறதும்மா. ஏன்னா அவனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்போதாம்மா எனக்கு இது தெரிய வந்துச்சு, அவன் ஜாதகத்தில் தோஷம் இருக்குன்னு ஒரு ஜோசியர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவன் ஜாதகத்தை நல்லா பார்த்ததும் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றும் நடந்தது. பயமாக இருக்குமா, அவன் கல்யாணத்தில் விஷயத்துலேயே ரொம்ப வருஷம் இப்படி தான் கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னாங்க. திடீர்னு அவனாக ஒரு பொண்ணை ஏற்றுக்குவான்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன நாளில் தான் உங்களுக்கு கல்யாணம் கூட பண்ணோம். அவர் சொன்னபடி தான். இப்போ கூட உன்கிட்ட ஜிமின்னு சொல்லியிருப்பானே, நீங்கள் தள்ளி இருக்கிறதுக்கு காரணம் கூட தாம்மா, அவனுக்கு நீங்கள் சேர்ந்தா அது அவனுக்கு பாதிப்பு, அதனால தான் பிரித்து வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, இன்னும் 6 நாளில் நீங்கள் நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையை தொடங்கணும். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்கு தாம்மா நான் பயந்துட்டுருக்கேன். அவங்க சொல்ல உங்களுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அத்தை கொடுத்த கொடுங்க அப்படின்னு தண்ணியை நீங்கள் தூக்கிக்கிட்டு, நான் செய்கிறேன், நான் ஒரு ஒய்ஃப் தானே, நான் செய்யலாம், நான் செய்கிறேன் அத்தை, நீங்கள் எதுக்கு உடம்பை போட்டு கெடுத்துக்கிறீங்க? ஐயோ இங்கே கொடுமா, எனக்கு தெரியும் நீ காலையில் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன்னு, நீயும் தாராவும் பேசிகிட்டு இருந்தாலும் கேட்டுட்டு தான் இருந்தேன். உனக்கே உடம்பு சரியில்லை, ஏற்கனவே உடம்பு சரியில்லாத பொண்ணு, இதெல்லாம் பண்ணி இன்னும் இதை ஒன்றா என்ன பண்ணுறது? இதெல்லாம் நான் பண்ணுறது என் பையனுக்காக, நான் பெற்ற என் பிள்ளை, அவன் எனக்கு முக்கியம். என் குடும்பத்துக்கு ஆணி வேறே அவன் தான்டா. அவன் கோபக்காரன் தான், பிடிவாதக்காரன் தான், ஆனால் ரொம்ப நல்லவன்டா. என் பையன் அவ்வளோ நல்லவன். இந்த ஆக்சிடெண்ட் முன்னாடி வரைக்கும் நல்லா எல்லாரோடையும் சந்தோஷமாக இருந்தவன் தான். இப்போதான் இப்படி மூணா மூஞ்சா எல்லாத்தையும் பார்த்து முறைச்சிட்டு தெரியுறான். அது முன்னாடி வரைக்கும் அவன் இப்படி கிடையாதும்மா, அது உனக்கு சொன்னால் புரியாது. நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜிம்மின் அம்மாவை தான் கூட்டிகிட்டு வந்து பரிகாரம்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி அவளுக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ட்டா, அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். நீ கொஞ்ச நேரம் ஒரு ஓரமாக நில்லுமா, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்கியூ பண்ணல, நீங்கள் ஒதுங்கி நின்றுக்க. அவங்களோட அந்த பரிகாரம் இதெல்லாம் முடிச்சுட்டு போகலாமாம்மா அப்படின்னு வந்து நிற்க, சரி அத்தை
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமா அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி வரீங்க. அவங்க கொஞ்சம் டயர்டாகவே இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கள மெதுவாக கைத்தாங்களா ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து சரி அத்தை பார்த்து அப்படியே படுத்துக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமா அத்தை, நான் ஏதாவது கொண்டு வந்து தரவா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைம்மா எதுவும் வேணாம், கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும். சரி அத்தை. சரிம்மா நான் சொன்னதை மறந்துடாத, இன்னும் ஒரு 6 நாள் ஞாபகம் இருக்கு அத்தை, நீங்கள் எதையும் நினச்சி குழப்பிக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா அப்படின்னு அவங்க சொல்ல அப்படியே நீங்கள் மேலே வரீங்க. வந்து உங்கள் அப்படியே தொப்புன்னு கட்டில் உட்காந்துட்டு உங்களுக்கோ ஐயோ மகன் என்னென்னா 4 நாள் கெடு கொடுத்துட்டு போயிருக்கான், அம்மா என்னென்னா 6 நாளுங்கிறாங்க, இவன் 4 நாளில் எனக்கு எண்டு கார்டு போட்டுட்டு என் உயிரை எடுப்பானே, இப்போ என்ன சொல்லி அவனை சமாளிக்கிறது அப்படிங்கிற மனக்குழப்பத்தில் இருக்கீங்க. இங்கே லூனாவோ அவளை சுற்றி இருக்கிற ஃபோட்டோஸை அப்படியே வெறிக்க பார்த்துட்ருக்கா. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே தயாங்கோட தான். ஃபார்மல் கேஷுவல் அங்கே இங்கேன்னு அவன் எங்கெல்லாம் போனான் எல்லா ஃபோட்டோஸும் குமிச்சு வச்சுருக்கா. அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது. அதை பூரா அப்படியே ஊற்று ஒரு பைத்தியக்காரி மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்கா. பிகாஸ் மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறி அப்படிங்கிற மாதிரி தயாங் மேலே இவளுக்கு இருக்குது லவ். அதையும் தாண்டி வெறி, அவ்வளோ வெறி. அவ்வளோ அழகானவன், ஹேண்ட்ஸமானவன், பணம் இருக்கிறவன் நமக்கு மட்டும்தான் பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும், வேறு யாருக்கும் இவன் கிடைக்கக்கூடாது அப்படின்னு இவன் மேலே ஒரு பைத்தியக்காரத்தனமான லவ்வை உருவாக்கிட்டு இருக்கா. பட் இவ் லவ் பண்ணுற மாதிரி அவனும் பண்ணணும்ல. அதை புரியாத முண்டக்கலப்பையோ அவன் மேலே லவ்வுன்னு வெறி பிடிச்சி தெரியுது. அதுவும் காலேஜ் படிக்கிற டேஸ்லேருந்து அவனை அவ்வளோ சின்சியராக லவ் பண்ணுது. பட் அவனும் திரும்பி கூட பார்த்ததில்ல. ஏன் அதை ஒரு மனுஷியாக கூட அவன் மதிக்கிறதில்ல. பட் அதுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவன் என்ன லவ் பண்ணும் அப்படின்னு பல திட்டங்கள், அதுவும் அவனுக்கே தெரியாமல் நிறைய ரகசிய திட்டங்கள்லாம் போட்டு பட் எல்லாமே ஃபெயிலியர். இப்போ பண்ணதோ அதில் ஒரு பீக் லெவல்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தான் ஒரு விஷயத்தை இப்போ ஓப்பனாகவே பண்ணிடுச்சு. பட் பண்ணதுக்கும் ரிசல்ட் இல்லை. அவன் என்ன பண்ணாலும் என்னால் உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கா. இங்கே அவளால் அதை ஏற்றிக்க முடியல. இவன் ஈகோவை டச் பண்ணிட்டான் அவன். ஸோ என்னைய வேணான்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ? நான் உங்ககிட்ட இந்த அளவுக்கு இறங்கி வந்தும் என்கிட்ட நீ மயங்கலல்ல. ஆனால் அதை கூட நான் பரவாயில்லன்னு விட்டுருவேன். ஏன்னா மறுபடியும் நான் இன்னொரு சான்ஸ் இருக்குன்னு இருந்திருப்பேன். ஆனால் நீ என்ன பண்ண அப்படின்ட்டு அவன் ஃபோட்டோ கிட்ட அப்படி வெறித்தனமாக சண்டை போட்டுருக்கா. பிகாஸ் அவன் அடித்து கழுத்தை பிடிச்சி நடிச்சு அப்படியே நிற்கும் போது தான் கரெக்டாக நீங்கள் கதவை தந்துட்டு உள்ள போயிருப்பீங்க. அதுவே அவளுக்கு அவமானமாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு உயிரை காப்பாற்றி எவ்வளவு வந்தாலேன்னு அடித்து பிடிச்சி அங்கேருந்து ஓடிருப்பா. அதோட முடிஞ்சுன்னு நினச்சிட்ருக்க. ஆனால் நீங்கள் அங்கேருந்து அழுதுட்டு போனதுக்கப்புறம் தயாங் செம்ம கண்டாயி அவளுக்கு ரிசைன் லெட்டரை கொடுத்துருப்பான். அதோட அவள் என்னவே வேலையை விட்டு தூக்கிட்டானா? ஏன் எந்த காரணமும் சொல்லாமல் இதுதான் காரணம்னா அப்போயே என்கிட்ட அவன் எதுவுமே சொல்லாமல் என்ன தூக்கணும் அப்படின்ட்டு அவளால் அதை ஏற்றிக்க முடியல. அடித்து துரத்தாத குறையா கம்பெனியை விட்டு துரத்திருக்கான் அப்படின்ட்டு சமகாண்டில் மறுபடியும் போய் அவனை பார்க்க ட்ரை பண்ணியிருப்பா. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ரிசப்ஷனில் வரைக்குமாவது அவளை உள்ளே விட்டுருப்பாங்க. செகண்ட் டைம் அவள் ட்ரை பண்ணும்போது கேட்குள்ளே கூட அவளை விழ விடாமல் நாயை விட மோசமாக அவளை துரத்தி விட்டுருப்பான். ஸோ அந்த காண்டு தான் இப்போ மேடம்க்கு செம்ம காண்டில் இருக்கா. அது எப்படி இத்தனை வருஷமாகவும் பின்னாடி ஒருத்தி நாயா பேய சுற்றிட்டுருக்க, நான் உன் கண்ணுக்கு தெரியல. ஆனால் உன் பொண்டாட்டி அவள் அழுத்ததும் உனக்கு என்னையை வேலை விட்டு தூக்கணும்னு தோணியிருக்கா. அவளால் தானே நீ வேலையை விட்டு என்னை தூக்குன. அவன் கூட இருக்கிறனால தானே நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க. அவளையே இல்லாமல் பண்ணிட்டா என்னடா பண்ணுவ? எனக்கு நீ வேணும் தயாங். நான் ஏற்கனவே நிறைய பண்ணிட்டேன். இதுக்கு மேலே எதுவும் பண்ண நான் பயப்பட மாட்டேன். என்னை பற்றி உனக்கு இன்னும் சரியாக தெரியல. நான் என்ன நினச்சிட்ருக்க? நீ அடித்து துரத்துனதும் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிற அளவுக்கு நான் என்ன சாதாரண ஆள்னா எல்லாத்தையும் என்னோட இன்னொரு முகத்தை நீ இன்னும் பார்க்கவே இல்லை. அதனால தான் என்னை ஈஸியாக நினச்சிட்டேன். எனக்கு இன்னொரு முகம் இருக்குது, அது எவ்வளோ மோசமாக இருக்குன்னு கூடிய சீக்கிரமே நீ தெரிஞ்சுக்குவேன். என்ன நீ அப்படி பண்ணியிருக்கக்கூடாது தயாங், பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு பைத்தியம் மாதிரி திரும்ப எப்படி தயாங்கிட்ட போகிறதுங்கிற மாதிரி யோசனையில் அவள் இருக்கா. இங்கே நீங்களோ நல்லா ரெஸ்ட் எடுத்தவங்க ஈவினிங்காக தான் கண்ணு முழிக்கிறீங்க. அப்பாடா கொஞ்சம் தூங்கி இருந்ததும் நல்லாயிருக்கு. குழப்பத்தெல்லாம் தள்ளி வைப்போம், கடவுள் நமக்கு வழி காட்டுவார். அவர் எங்கள் அம்மா காட்டுறாரு. நீங்களாம் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கீழே வரீங்க. மொத்த குடும்பமும் இருக்குது. எல்லாத்துக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அவங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் நீங்கள் தான் ரெடி பண்ணுறீங்க. உங்கள் அத்தையோ உனக்கே உடம்பு சரியில்லை ஏமா அப்படிங்க. ஐயோ இன்றைக்கி நீங்கள் தான் அங்கே பிரச்சனை அது இதுன்னு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்து சமைக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படியே பேசிக்கிட்டே அவங்களுக்கு கூட ஜாயின் பண்ணிக்க 2 பேரும் சேர்ந்து ஃபுல்லாக எல்லாம் சமைச்சு வச்சிடுறீங்க. வச்சுட்டு ஃபேமிலியோடு உட்காந்து பேசிகிட்டு இருக்க. அப்போ தயாங்கும் ஜிமின்னு வராங்க. என்ன ஒரு அதிசயம், இவர் இவ்வளோ சீக்கிரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு சரி
எல்லாத்துக்கும் சாப்பாடு எங்கே எடுத்து வச்சுட்டு அவருக்கு மட்டும் எப்பவும் போல் பிளேட்டில் எடுத்துகிட்டு மேலே போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அதே மாதிரி டைனிங் டேபிளில் எல்லோரும் சாப்பிட வந்துக்கார நீங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க. பெரியவங்களாம் சாப்பிட்டுட்டு இப்போ அவருக்கு எடுத்துகிட்டு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபுட்டை பிளேட்டில் போடலான்னு நினைக்கும் போது தயாங்க அப்படியே கீழே இறங்கி வரான். அதுக்குள்ளே பெரியவங்களாம் சாப்பிட்டு கிளம்பிடுறாங்க. ஜிமினும் வந்து உட்கார்ந்தவன், என்னடா அது பிரபஞ்ச அதிசயமாக இருக்குது, இவன் சாப்பிட வரணும், இந்த டயத்துலலாம் வரவே மாட்டானே அப்படின்னு ஜிமின் பேன் பார்த்துட்டு இருக்கும்போதே தயாங் வந்து பக்கத்தில் அப்படியே டேபிள் சேர் எடுத்து போட்டு உட்கார. ஜிமினோ வா மச்சான், என்ன இந்த பக்கம் ஆஃபீஸ் நினைப்பில் இங்கே வந்துட்டியோ அப்படின்னு நக்கலாக கேட்க தயாங்க அவனை அப்படியே முறைச்சிட்டு, என்னடா நக்கல் தாண்டவம் ஆடுது, ஏன் நான் வந்ததில் உனக்கு எது கஷ்டமா அப்படின்னு கேட்க, எப்போ பார்த்தாலும் பூனையை பிடிச்சி மூஞ்சில் பட்ட மாதிரியே மூஞ்ச வச்சுருப்பான், சிரிச்சா என்னாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ, அதெல்லாம் மச்சான் சேச்சே நீ வரதுனால எனக்கு என்னடா பிரச்சனை இருப்பது, இது உன் வீடு, உன் டைனிங் டேபிள், உங்கள் வீட்டு சாப்பாடு, நீ சாப்பிட போகிற, இதில் என்ன இருக்குது மச்சான், நான் அதுக்கு கேட்கல, நீ பிஸி மேன், இந்த பக்கம்லாம் வரமாட்டியே, அதான் சாப்பிடக்கூட உனக்குலாம் டைம் இருக்காது, அவ்வளோ பிஸியாக வேலை பார்த்துட்ருப்ப, எப்போவுமே தங்கச்சிமா தானே உனக்காக சாப்பாடெலாம் ப்ளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும், ஸோ நீ ஏன் வந்திருக்கேன், அதான் வேலை எதுவும் இல்லையான்னு கேட்டேன் அப்படின்னு ஜிமின் சமாளிக்க, அதெல்லாம் சாப்பிட எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது, ஒன்று மாதிரி வெட்டு பையன்கிட்ட வெட்டியாக பேச தான் எனக்கு நேரம் இல்லை அப்படின்ட்டு தேங்க் பண்ணிக்கார. அப்போ அப்படியே ஜிமினோ, கொய்யால் யாரா வெட்டி பையன், உன் பின்னாடி சுற்றுற 24 மணி நேரமும் வேலைன்னு என்னை கொடுத்து சாவடிக்கிற, இதெல்லாம் நான் வெட்டியாக இருக்கேனா, எல்லாம் என் நேரம் அப்படின்ட்டு ஜிமின் நினைக்கா. இந்த பக்கம் இந்த அப்படியே வந்துட்டு சாராவோ அப்படியே வாய மாட்டிட்டு கிக்க பிக்கன்னு சிரிக்க, இவ விருத்தி நேரங்காலம் தெரியாமல் சிரிச்சு வைப்பா, நம்மளை கேவலப்படுத்துறதுனா இவங்களுக்கெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி குடும்பமாக சேர்ந்து சிரிக்குது பாரு. அப்படியே தாரா பக்கம் திரும்பி, என்ன குல்ஃபி ஓவர் குஷியோ அப்படின்னு கேட்க, லைட்டாக அப்படின்னு அவ சொல்ல, நான் அவமானப்படுத்துறதுல இவளுக்கு கூட கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா பாரு, இவள் சேர்ந்து சிரிக்கிறா, என்ன குடும்பமோ அப்படிங்கிற மாதிரி ஜிமின்னு அப்படியே புலம்பிகிட்டு இருக்கா. எல்லாருமே சிரிக்கா. நீங்கள் அதுக்கு மேலே குழப்பத்தில் இருக்கீங்க. என்ன எப்போவும் நம்ம தான் எடுத்துகிட்டு போய் ஊட்டணும், இன்றைக்கி இவராக வந்து உட்காந்துருக்காரு, வாண்டடாக எதுவும் வம்பிள்பாரோ அப்படிங்கிற பயத்திலே இருக்கீங்க. அப்போ தயாங்கோ, நீங்கள் எல்லாத்துக்குமே ஃபுட் வச்சுட்டீங்க, அவனுக்கு இன்னும் வைக்கவே இல்லை, அவனும் அப்படியே வந்தாந்தவங்கள, இப்போ எனக்கு சாப்பாடு வருமா இல்லை வராதா அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே பார்க்க, ஆத்தி அப்படின்ட்டு நீங்கள் பயந்து போய் இப்போ அவனுக்கு எடுத்து வைக்க கரெக்டாக அந்த நேரம் ஜிமினோ, அட நீ தான் சமைச்சியா தங்கச்சிம்மா, உன் கைக்கு சும்மா சொல்லக்கூடாது, தங்கத்திலே காப்பு போடணும், அப்படி சமைக்கிற, இதுங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடு, சமையல்னால் என்னன்னு கேட்குதுங்க, சமையலில் சாணா கூட தெரியல இதுங்களுக்கெல்லாம், என்னது சாணியா அப்படின்னு சாரா கேட்க, அடைச்சி தரித்திரம் பிடிச்சோலி சாப்பிடும்போது சாணியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு ஜிமின் மண்டையில் கூட்டா, அதான் நீங்கள் தானே அப்படி சொன்னீங்க, ஹே சமையலில் கூட தெரிலன்னு சொன்ன, நீ என்னடி கண்டதையும் சொல்லிகிட்டு இருக்க, சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கு சண்டை போட்டுட்ருக்க, நீங்களோ நேரங்காலம் தெரியாமல் கோத்து விடுறாரு இந்த அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கம் தயாங்கோ, புருஷங்கார இங்கே உட்காந்துருக்கேன், இன்னும் அவனுக்கு சாப்பாடு வச்ச பாடல, அதுக்குள்ளே நொன்னாண்டோடனே கொண்டு போய் அங்கே வச்சுட்டியோ, அவன் தின்னுட்டு அதை வேற என்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா ஆடிட்டு அப்படியே செம்ம கடுப்பில் தயாங்க அப்படியே பார்க்குறான். ஜிமினோ அவன் உட்காந்துருக்கதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இங்கே பாட்டுக்கா ஜிமின் மறுபடியும், ஏ குல்ஃபி என்னடி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு சாப்பிட்ற, நீ தான் அண்டாவை சாப்பிடுவியே, அப்புறம் என்ன நல்லா கொட்டிக்கோ, அவள் நல்லா ருசியாக சமைச்சிருக்கா வேற, நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்திடி குல்ஃபி எப்படி இருக்கப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாரா கிட்ட அவன் ஐஸ் போட்டுக்கிட்டு இருக்கா. அவ்வளோ செம்ம காண்டில், இது இன்னும் அண்டாவாக சாப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்க, இல்லை குல்ஃபி நினச்ச நேரம்லாம் சாப்பிடுவிடி, அதனால தானே இப்படி நல்லா முழுக்குன்னு இருக்க, அதை சொன்ன குல்ஃபி கோச்சுக்காதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடை அப்படியே அவள் பக்கம் நவுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கா. இதை பார்த்துட்டு இந்த சாராக்கும் சிரிப்பு வேறு தாங்கல, இருந்தாலும் அவன் வேணுக்குனே இப்போ தயாங்க வேறு முறைச்சிட்டுக்கா, இருங்க அத்தான் இன்னும் கொஞ்சம் கோத்து விடுறேன், என்னையே வத்தோன்னு திட்டுறீங்க அப்படின்ட்டு, அத்தான் இங்கே தனி டைமில் நீங்கள் 2 பேரும் மட்டும் இல்லை நாங்களும் இருக்கோம், எங்களையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு ரொமான்ஸ் பண்ணுங்கள், அட குட்டிச்சத்தான் எப்படி கோத்து விடுது பாரு, இந்த டெரர் பீஸ் பக்கத்தில் இருக்கிறத வேறு மறந்துட்டேனே அப்படின்னு ஜிமின் அப்படியே திருத்துன்னு முழிக்க, தயாங்கோ இன்னும் அவனை முறைச்சிட்டுக்கு, ஐயோ பெரியவங்க யாரும் இல்லாட்டி கூட இவன் இந்த முறை முறைச்சா பயமுடுத்துறானே, கண்ணாமலியை வச்சு நம்மளை பயமுடுத்துறான், பாவி பையில ரொமான்ஸ் பண்ண விடுறியா, இந்த வீட்டில் நிம்மதியாக ரொமான்ஸ் கூட பண்ண முடியல, ரொமான்ஸ் பண்ணுற மூடெல்லாம் ஆஃப் பாயில் போட்டு விட்டுடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இப்போ ரொமான்ஸ் பண்ணுற மூடே போச்சு, நான் சாப்பிடவே இல்லை, எனக்கு சாப்பிட்ற மூடும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ அப்படியே அந்த தட்டை வலிச்சுட்டு எழுந்திருக்கா. அப்போ சாரா அப்போ கூட வாய முடியாமல், அதான் அங்கே தட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, அதான் முழுங்கிட்டிங்களே எல்லாத்தையும்
எல்லாத்தையும் வலிச்சு நக்கிட்டு இன்னும் என்ன இருக்கா, தட்டு தான் இருக்குது, அதையாவது விட்டு வைங்க அப்படிங்க. ஜிமினோ, அட குட்டி சாத்தானே, இப்படி மானத்தை வாங்குது பாரு, பூரா வில்லங்கமாக இருக்குது, இந்த குடும்பத்தில் நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் சே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நின்னா மானத்தை வாங்கிடுவாங்க, ஒழுங்காக ஓடிடுறா ஜிமின்னு அப்படின்ட்டு அவனும் அங்கேருந்து முறுக்கிட்டு போகிற மாதிரி அங்கேருந்து போக சாராவோ கெக்க பெக்கெட் சிரிக்க தாரா அதுக்கு மேலே ஐயோ இந்த அத்தானை வச்சுக்கிட்டு இவரை கட்டி நான் எப்படி சமாளிக்க போகிறேனோ தெரியல அப்படின்னு அவள் ஒரு பக்கம் சிரிக்கிறா. இவங்க அடிக்கிற கூத்தில் அவங்களுக்கும் சிரிப்பு வருது. இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தாண்டா சிரிப்பு தான் என்னாச்சும் நமக்கு தெரியுது, இல்லைன்னா இவங்க கூட சேர்ந்து நாமளும் ரோபோவோ மாறி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு லைட்டாக அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே இப்போ நீங்கள் தயாங்க பக்கம் திரும்ப அவங்கள அப்படியே டேரராக இப்போயாச்சும் எனக்கு சாப்பாடு வைப்பியாங்க மாதிரி கூட ஐயோ அப்படின்ட்டு டக்குன்னு அவனுக்கு சாப்பாடு வைக்கிறீங்க. ஆனால் அதுக்குள்ளே அங்கே உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சனால ஒவ்வொருத்தராக எழுந்திருக்கா. இப்போ உங்களுக்கு பீதி ஆகுது. தயாங்க சாப்பாடு வச்சுட்டு இப்போ நம்ம போகலாமா இல்லை இங்கே நிற்கணுமா, எல்லோரும் வேறு போகிறாங்களே, இப்போ இவங்களை கூப்பிட்டு வாண்டடாக நிறுத்தி வைக்க முடியும், சாப்பிட்டாங்க கிளம்பிட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறது தெரியலன்னு ஒரு பீதியிலேயே கலவரத்துலேயே இருக்கீங்க. அப்போ தயாங்கோ அப்படியே அசால்ட்டா எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் கிளம்புனதும் உங்கள் பக்கம் அப்படியே திரும்பி நீ உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிறான். இப்போ இவன் ஏதோ பேசினானா, சொன்னது இவர் தானா, இவரை நம்மளை சாப்பிட சொன்னார் அப்படின்னு நீங்கள் பிரம்ம பிடிச்ச மாதிரி அவன் சொன்னது நீ தானாங்கிற மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவனோ அப்படி மறுபடியும் உங்களை இன்னும் நீங்கள் எந்த அசைவும் இல்லாமல் இருக்கவும் அப்படியே திரும்பி பார்த்து ஹேய் உனக்கு காது கேட்குமா இல்லை கேட்காதா, எப்போவுமே ஒரு வாட்டி சொன்னால் அதை நீ செய்யவே மாட்டியா, உனக்கு இல்லை புரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அது இல்லைங்க நீங்கள் சாப்பிடுங்க நான் அப்புறமா அப்படின்னு சொல்லி முடிக்கல. அவன் முறைப்பில் இப்போ உட்காந்து சாப்பிட்றியா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த முறைப்பு. அதுக்கப்புறம் எங்கே வார்த்தை வருது அவ்வளோதான் கப்சிப்புன்னு உட்காந்து நீங்கள் ஒரு பிளேட் எடுத்து வச்சு 2 இட்லி வச்சு அதை அப்படியே கோலம் போட்டுக்கிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் கண்ணு ஃபுல்லாக தயாங் தட்டில் தான் இருக்குது. பிகாஸ் அவனுக்கு இப்போ என்ன தேவைப்படுது, அடுத்து அவன் சாப்பிட்டு முடிச்சது ஏதாவது வைக்கணும்ல. ஸோ நீங்கள் அவன் பிளேட்டை பார்த்துக்கிட்டே சாப்பிட, ஆனால் தயாங்கோ அப்படியே உங்களையே தான் குறுகுருன்னு பார்த்துட்ருக்கான். நீங்கள் அதெல்லாம் கவனிக்கல, நீங்களோ அவன் என்ன சாப்பிட்றான் அப்படின்னு செவ்வனே அவனுக்கு பணி செய்வதே உங்கள் வேலைங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்டுக்கா. அவனோ எவ்வளோ திருத்த முடியாதுங்கிற மாதிரி அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் கேட்டு சாப்பிட்டுறான். நீங்கள் அந்த 2 இட்லியவே அவன் சாப்பிட்ற வரைக்கும் கொறிச்சிக்கிட்டே இருக்கீங்க. அவனும் பொறுத்துக்க முடியாமல் ஏய் இப்போ நீ என்ன சாப்பிட்டு முடிச்சு நீ கூட கை கழுவுற அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் சாப்பிட்டேன் அப்படிங்கிறீங்க. என்ன இந்த 2 இட்லியா அப்படின்னு கேட்குறான். அது நான் அவ்வளோதான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறீங்க. எது அப்படிங்க, இதுக்கு தான் சொல்லுவானோ அப்படின்னு பயந்துட்டு இல்லை எனக்கு பசிக்கல அதான். எனக்கு தெரியாதாக்கும் எப்போவும் நீ எவ்வளோ கோழி கொறிக்கிற மாதிரி கொறிப்பேன்னு அப்படின்னு பார்க்குறீங்க. ஏண்டி 2 இட்லிக்கு மேலே போவே மாட்டியா, அது என்னடி 2 தோசை 2 இட்லி 2 சப்பாத்தி 2 நான் ரொம்ப பிடிக்குமோ, இதெல்லாமா இவன் நோட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனே பார்க்க நல்லா வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவமாக பேசிட்டு அவன் எழுந்து போய் கை கழுவிட்டு கிளம்ப. நீங்கள் இப்போ எதுக்கு வேறு சம்மந்தமே இல்லாமல் கத்திட்டு போகிறாரு, சாப்பிடாது என்னோட விருப்பம், அதுக்கு கூட திட்டுவார், ஏன் கோவப்படுறான் எதுக்கு கோவப்படுறானே தெரியல மனுஷன் அப்படின்னு நினச்சிட்டு சரி இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோன்னு இங்கே இருக்கிற பிளேட்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ நீங்கள் மேலே போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கேயே 9 தான், இப்போ அங்கே போய் என்னெல்லாம் சொல்லுவார், போகலாமா படுத்துருப்பாரா, ஐயோ என்ன பண்ணுறது, அதுதான் நம்ம ரூம், அங்கே தானே இருந்தாகணும், போய் தான் ஆகணும். சிங்கத்துக்கு வாக்கப்பட்டுட்டு கொகைக்கு போக பயந்தா எப்படி, அந்த கொகைக்குள்ளே போய் தானே ஆகணும், பார்க்கவே பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ எண்ணங்களோட அதை விட அவங்களுக்கு மெயினாக ஓடுறது இப்போ இவன் வேறு 4 நாளுக்கு எடு சொல்லியிருக்கான், அவங்க அம்மா வேறு 6 நாள் சொல்கிறாங்க. இடையில இருக்க 2 நாளை என்ன சொல்லி சமாளித்து தள்ளி போடுறது, ஏதாவது சொன்னால் ஏதாவது சொல்லுவாரே, என்ன பண்ணுறது, கடவுளே என்னை எப்படியாச்சும் காப்பாற்று, இவங்கக்கிட்டேருந்து என்னை காப்பாற்றி விட்டு கடவுளே அப்படின்னு கடவுள்கிட்ட மாடி ஏறுற வரைக்கும் ஒவ்வொரு வேண்டுதலாக வச்சுட்டு தான் ரூம் வாசலுக்கே போகிறீங்க. பதட்டமாக இருக்குது, எங்கே ஏதாவது சொல்லுவானோ அப்படிங்கிற பயந்தான் அவங்களுக்கு. ஏன்னா அவன் தான் நினச்சதை விட ஏதாவது சரி 4 நாள் கெடுன்ட்டு திடீர்னு மேலே பாஞ்சிருவானோங்கிற பயம் வேறு இருக்குது. இருந்தாலும் அவர் சுயநலவில் தான் நடக்கும்னு சொன்னாரே தவிர என் சம்மதத்தோடு நடக்கும்னு சொல்லவே இல்லையே. அப்போ சம்மதம் எல்லாத்தையும் நடந்துடும்ல, 4 நாள் கெடு கூட நான் அப்போ சொன்னேன், இப்போ அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டா என்ன பண்ணுறது, ஐயோ பயமாக இருக்கே, இந்த நைட்டு வந்தால் மட்டும் நமக்கு ஏன் பயமும் சேர்ந்து வருது அப்படின்னு பலவித குழப்பத்தோட
இப்போ இப்படியே நின்றுட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. நம்ம என்ன நைட்டு வாட்ச்மேன் வேலையாக பார்க்குறோம், உள்ளே போவோம். கடவுளே 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 அப்படின்னு அப்படியே மெதுவாக கதவை திறந்து எட்டி பார்த்தா, இவ்வளோ நேரம் நீங்கள் பயந்துட்டுக்கலாம், எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அவனும் ஏதோ அவன் ஸ்டடி ரூமில் நோண்டிகிட்டு இருக்கான். பாடா அங்கே லைட் எரியுது. அப்போ அங்கே ஏதோ வேலையாக இருக்கார். அப்போ லேட்டாக வருவார், நம்மக்கிட்ட வர மாட்டோம். எப்பாடியோ இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு போய் அப்பாடான்னு சொல்லிவிட்டு அங்கே சோஃபாவில் போய் நிம்மதியாக படுத்துடுறீங்க. நீங்கள் படுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவனே வரான். அதுவே உங்களுக்கு தெரில. அவனும் அப்படியே அழகாக தூக்கிட்டு போய் உங்களை பெட்டில் படுக்க வச்சு எப்பவும் போல் நீங்கள் தூங்கினதும் அவன் பக்கத்துலேயே படுக்க வச்சுட்டு படுத்துட்றான். இப்படியே அப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜேகே அவன் வந்துட்டு ஏதோ மீட்டிங்க்கு அவசரமாக போயிட்டுருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி நான் இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவேன், டிராஃபிக் அதிகமாக இருக்குது, ஸோ கொஞ்ச நேரம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சார் மீட்டிங்க்கு இன்னும் ½ தான் இருக்குது, அதான் சொல்கிறேன்ல 10 நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லி வாய முடியல. டம்முன்னு ஒரு சவுண்டு. பிகாஸ் அவன் ரொம்ப வந்துட்டு டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தெருக்குள்ளே விட்டு ஓட்டலான்னு அங்கேயும் இங்கேயும் அவனும் வந்துட்டு இருந்ததில் வளைவில் அவனும் ஹாரன் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். இருந்தும் எதுலையோ மோதிட்டான். ஃபோன் பேசிட்டு வந்தனால சரியாக கவனிக்கல. டப்புன்னு மோதின சவுண்டு. அவன் காரும் ஒரு ஸ்கூட்டியும் மோதி ஸ்கூட்டியில் வந்த பொண்ணு கீழே விழுந்து கிடக்கா. அவனும் ஷிட், ஃபோனை கட் பண்ணுங்க, நான் வரேன். சார் ஏதாச்சும் உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை, ஐ ஆம் ஆல்ரைட், நான் அந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் கட் பண்ணி போட்டுட்டு ஃபோனை. ஐயோ யாருக்கு என்னாச்சும் தெரியலையே, கவனிக்காமட்டோமா, ஹாரன் கொடுத்தமே அப்படின்லாம் யோசிச்சுட்டு கடைன்னு ஓடி வந்து ஸ்கூட்டியில் அடித்து கீழே விழுந்து கிடக்கிற பொண்ணை ஐயோ அப்படின்னு சொல்லி சாரி சொல்கிறதுக்குள்ளே அவன் எழுப்பி விட்ட வேகத்தில் அந்த பொண்ணை அவன் யார் என்னன்னு கூட பார்க்காம புளிர்னு கன்னத்தில் ஒரு அரை. அவனும் அப்படி கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படின்னுக்கா. இதோட இந்த பார்ட் பண்ணி தான் நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.